வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜோடின் சிந்துஜன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை போர்க்குற்றங்கள் குறித்து தமிழக சட்டசபையின் தீர்மானத்தின்படி நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் மோடிக்கு தமிழக முதல்வர் வலியுறுத்தல். முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் இன்று மீண்டும் பாரிய நிதி மோசடி விரிவில் விசாரணை. சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி யாழில் 14வது நாளாக இன்றும் கையெழுத்து வேட்டை. குடிநீரில் மலக்கழிவுகள் காணப்படுவதாக தெரிவித்து மொனராகலையில் ஹர்த்தால். தொடர்ந்து விரிவான செய்திகள். இலங்கை போர்க்குற்ற விசாரணை குறித்து தமிழக சட்டசபையில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு அமைய நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தி இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதல்வர் ஜெயராம் கடிதம் எழுதியுள்ளார். இறுதிக்கட்ட போரில் இலங்கை தமிழர்கள் மீது நடத்தப்பட்ட இனப்படுகொலை தொடர்பில் பிரதமர் அறிந்துள்ளதாகவும் தமிழக முதல்வரின் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. ஜெனீவா மனித உரிமை ஆணையத்தினூடாக தாக்கல் செய்யப்படவுள்ள போர்க்குற்ற அறிக்கை மீதான விவாதம் குறித்தும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதல்வர் அனுப்பியுள்ள கடிதத்தில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தி ஹிந்து செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் தமிழகத்தில் நிலவும் பொதுக்கருத்து அடிப்படையாக கொண்டு சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தி ஹிந்து செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் இறுதிக்கட்ட போரில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல் குறித்து சர்வதேச விசாரணை நடத்துமாறு இந்திய அரசு வலியுறுத்த வேண்டும் எனவும் தமிழக முதல்வர் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாக தி ஹிந்து செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கமைய இலங்கை போர்க்குற்ற விசாரணை குறித்து தமிழக சட்டசபையில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு அமைய உடனடி நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என வலியுறுத்துவதாக அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாகவும் தி ஹிந்து செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோதாபாய ராஜபக்ஷ பாரிய நிதி மோசடி தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் முன் இன்று மீண்டும் ஆஜராகியுள்ளார். ஜனவரி மாதம் 8ஆம் தேதி இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது ரக்னா லாங்கா நிறுவன ஊழியர்களை தேர்தல் பிரசார நடவடிக்கையில் ஈடுபடுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் பதிவு செய்வதற்கே முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் அழைக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் செயலாளர் லிசில் டி சில்வா தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பில் சாட்சிகளை பதிவு செய்வதற்கு மேலும் 8 பேர் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டுள்ளதாக பாரிய நிதி மோசடி தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். மகாவலி அபிவிருத்தி மற்றும் சுற்றாடல் பிரதி அமைச்சர் அனுராத ஜெயரத்ன இன்று தமது கடமைகளை பொறுப்பேற்றார். மகாவலி அபிவிருத்தி மற்றும் சுற்றாடல் அமைச்சில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கலந்து கொண்டார். அமைச்சர்களான மஹிந்த அமரவீர, துமிந்த திசாநாயக்க உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வின் போது கலந்து கொண்டிருந்தனர். குடிநீரில் மலக்கழிவுகள் கலந்துள்ளதாக தெரிவித்து மொனராகலையில் இன்று ஹர்த்தால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அசுத்த நீரை உபயோகிப்பதனால் மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் செங்காமலை நோய் ஏற்பட்டுள்ளதாக பிரதேச மக்கள் குறிப்பிட்டுள்ளனர். மொனராகலை நகரில் உள்ள அனைத்து வர்த்தக நிலையங்களையும் மூடி ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டதுடன் வீதி மறியலிலும் மக்கள் ஈடுபட்டுள்ளனர். நீண்ட காலமாக காணப்படும் இந்த பிரச்சினைக்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அசுத்த நீரை பருகுவதால் அநேகமானோர் நோய் தாக்கத்திற்கு உள்ளாகியுள்ளதாகவும் பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த விடயம் தொடர்பில் மொனராகலை பிரதேச செயலாளர் உபாலி ஜெயசேகரவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. குடிநீரில் மலக்கழிவுகள் கலக்கப்படும் பகுதியில் வசிப்போரை வேறு இடத்திற்கு மாற்றம் செய்வதற்கான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக மொனராகலை பிரதேச செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை பிரதேச சபையினூடாக விநியோகிக்கப்படும் நீர் தற்போது தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையினால் மாத்திரமே குறித்த பகுதியில் உள்ளவர்களுக்கு நீர் விநியோகம் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எனினும் தற்போது மக்களுக்கு விநியோகிக்கப்படும் நீரில் கலப்படங்கள் காணப்படுகின்றதா என்பது தொடர்பில் விரைவில் ஆராய்ந்து அதற்கான தீர்வினை பெற்றுக் கொடுப்பதாகவும் மொனராகலை பிரதேச செயலாளர் உபாலி ஜெயசேகர இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணையை முன்னெடுக்குமாறு வலியுறுத்தி யாழ்ப்பாணத்தில் இன்றும் கையெழுத்து வேட்டை இடம்பெற்றது.
14வது நாளான இன்றைய தினமும் பெரும்பாலானோர் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி தமது கையொப்பங்களை இட்டனர். சர்வதேச மனிதாபிமானம் மற்றும் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டோருக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் செயல்முறைக்கான பொறிமுறையை ஸ்தாபிக்குமாறு ஐக்கிய நாடுகள் சபையை வலியுறுத்துகின்றோம் என்ற துணைப்பொருளின் கீழ் கையெழுத்துகள் சேகரிக்கப்படுகின்றன. யாழ் குருநகர் பகுதியில் இன்று நண்பகல் வேளையில் கையெழுத்துகள் சேகரிக்கப்பட்டன. இதன்போது பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டு தமது கையெழுத்துக்களை இட்டமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச பொறுப்புக்கூறல் பொறிமுறைகளுக்கான தமிழர் செயற்பாட்டுக் குழு இந்த நடவடிக்கையை ஏற்பாடு செய்துள்ளது. உலக வங்கியின் பிரதிநிதிகள் திருகோணமலை கிண்ணியா வலயத்திற்குட்பட்ட பாடசாலைகளுக்கு இன்று விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தனர். உலக வங்கியின் நிதியுதவியுடன் கல்வி அமைச்சினால் முன்னெடுக்கப்படும் பாடசாலை அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் ஆராயும் நோக்கில் கிண்ணியா வலய பாடசாலைகளுக்கு உலக வங்கியின் பிரதிநிதிகள் சென்றிருந்தனர். இதன்போது மாற்றுத்திறனாளிகளின் கல்வி நடவடிக்கைகள் மற்றும் அவர்களின் கல்வி அடைவு மட்டம் மற்றும் கல்வி நடவடிக்கை தொடர்பில் உலக வங்கி பிரதிநிதிகள் ஆராய்ந்துள்ளனர். கிண்ணியா வலய கல்வி பணிப்பாளர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் உலக வங்கி பிரதிநிதிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டமை விசேட அம்சமாகும். நாடளாவிய ரீதியில் டெங்கு நுளம்பு பரவக்கூடிய 1,14,805 இடங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. நேற்று நிறைவடைந்த தேசிய நுளம்பு ஒழிப்பு வாரத்தில் முன்னெடுக்கப்பட்ட சோதனையூடாக குறித்த இடங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. நுளம்பு ஒழிப்பு வாரத்தில் நாடளாவிய ரீதியில் 5,43,353 இடங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக சுகாதார அமைச்சின் டெங்கு ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் ஹசித திஷேரா தெரிவித்துள்ளார். அவற்றுள் 121 இடங்கள் நுளம்பு பரவக்கூடிய வகையில் காணப்படுவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தேசிய நுளம்பு ஒழிப்பு வாரத்தில் நுளம்பு பரவக்கூடிய 19,613 இடங்களுக்கு சிவப்பு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. நுளம்பு பரவக்கூடிய வகையில் சூழலை வைத்திருந்தோர் தொடர்பில் 2,700 வழக்குகளும் குறித்த காலப்பகுதிக்குள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை டெங்கு நுளம்பு பரவக்கூடிய வகையில் சூழலை வைத்திருந்த 30 பேருக்கு அசனகல்ல பதில் நீதவானால் தலா 5,000 ரூபாய் ஒரு வீதம் 1,50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் 20,000 பேர் டெங்கு காய்ச்சலினால் பீடிக்கப்பட்டுள்ளதாகவும் சுகாதார அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. கொழும்பு வெளிச்சுற்று அதிவேக வீதியின் கடுவல தொடக்கம் கடவத்தை வரையான பகுதி இன்று திறந்து வைக்கப்பட உள்ளது. 9 கிலோமீட்டர் தூரமான இந்த அதிவேக வீதி இரவு 9 மணிக்கு பின்னர் வாகன போக்குவரத்திற்கு அனுமதிக்கப்படும் என பல்கலைக்கழக கல்வி மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சின் செயலாளர் டிசி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கழனி கங்கையினூடாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கும் பாலம் காரணமாக கடுவல நகரில் ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசல் சிறிதளவு குறையும் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பாடசாலை மாணவர்களிடையே ஊடகத்துறை தொடர்பான அறிவை மேம்படுத்தும் நோக்கில் நியூஸ் ஃபர்ஸ்டினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மற்றொரு செயலமர்வு பதுளை மத்திய மகா வித்தியாலயத்தில் தற்போது நடைபெற்று வருகின்றது. பாடசாலை மாணவர்களுக்காக நியூஸ் ஃபர்ஸ்ட் நடத்தும் 192வது செயலமர்வு இது என்பது குறிப்பிடத்தக்கது. இதன்போது நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினருக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதன்போது செயல்முறை பயிற்சிகளுடன் பாடசாலை மாணவர்களுக்கு தொடர்பாடல் குறித்த பயிற்சிகளும் வழங்கப்படுவதுடன் செய்தி தயாரிப்பு மற்றும் வாசிப்பு தொடர்பிலும் ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. அத்துடன் மாணவர்களின் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பமும் இங்கு அளிக்கப்பட்டது. சுனாமியின் தாக்கத்தினால் ஏற்பட்ட சூழல் மாற்றங்கள் காலத்தின் போக்கில் மறைந்து கொண்டிருந்தாலும் மக்கள் மனதில் அதன் வடுக்கள் தொடர்ந்த வண்ணமே உள்ளது. சுனாமி பேரலைகளால் அழிவுற்ற கிராமங்கள் மேல் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்ற போதிலும் சில பகுதிகளில் இதுவரை எவ்வித அபிவிருத்தியும் முன்னெடுக்கப்படவில்லை என மக்கள் தெரிவிக்கின்றனர். மட்டக்களப்பு வாகரை காயான்கேணி கிராமத்தில் சுனாமியால் பாதிப்படைந்த வீடுகள் இதுவரை உரிய முறையில் மேல் நிர்மாணித்து கொடுக்கப்படவில்லை என அந்த கிராமத்து மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். ஒன்றும் கூடாயா எத்தனை புத்தகங்கள் விழுந்துருக்கு. நாங்கள் செத்துருந்தா யாரில் இதுகள் கேள்வி கேட்கிறோம். அவங்க கட்டி தந்த வீடுகள் பிள்ளைகள் இது மாதிரி எத்தனை வீடு விழுந்துருக்கும். நாங்க இருந்தது 5 வருஷத்துக்கு நாங்க இருந்ததுதான். 5 வருஷத்தாலே இந்த வீடு கலண்டு உழ போகுது. அதனால எங்களுக்கு நீங்க இந்த உதவியை நீங்க செஞ்சிடணும். எங்களுக்கு இந்த வீடு இணைக்கு திருப்பி இணைக்கு தரணும். நீங்க
வீடுகளின் கூரைகள் சரிந்து விழும் அபாயம் காணப்படுவதால் நிம்மதியாக உறங்குவதற்கும் பயமாக உள்ளதாகவும் காயான்கேணி கிராம மக்கள் குறிப்பிடுகின்றனர். புள்ளையோட வச்சு படுக்க எனக்கு பயங்கரமா இருக்குது. பிஞ்சி மரத்தை போட்டு தந்துட்டாங்க. எனக்கு இப்ப ஊட்ட நீங்க சரி கட்டி தரணும். எனக்கு வீடு உடஞ்சிட்டு இந்த வீடு வாசல்ல குடியிருக்கிறாரு. நீங்க கட்டி தந்த வீடை உங்களை கண்ணால பாருங்க. நான் இப்படி நான் தனியா இருக்கிறேன். மழை வந்துட்டு இருக்கிறா வீட்டுக்குள்ள தண்ணி அடிக்குது. மழை வந்தானே வெட்டியால பெய்கிற மழை வீட்டுக்குள்ள பெய்யுது. எண்ணெய் உடஞ்சி வைக்குது. கதை உடஞ்சி ஆக்கள் சீக்கிரம் தந்தாங்க முன்னுக்கு இந்த கதவை. இந்த வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டு 8 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் தற்போது நிலவும் தென்மேல் பருவப்பேச்சு காற்றின் தாக்கம் காரணமாக வீடுகள் மேலும் சேதமடையக்கூடும் என மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். இந்த வீட்டு திட்டம் எங்களுக்கு செய்து தந்தவங்கள், அதனால இப்ப எங்களோட வீடுகள் எல்லாம் முற்றாக சேதமாக காத்து மழையில எங்களுக்கு இருந்து கொள்ளலாம் போய் கொண்டிருக்கிறது. முந்த நாள் எங்களுக்கு கூரை ஒன்று புடஞ்சி முற்றாக அந்த வீடுகள் ஃபுல்லா சேதமாக போய் கொண்டிருக்கிறது. மனிதனின் அடிப்படை தேவைகளில் முக்கியமான வசிப்பிடத்தை உரிய முறையில் அமைத்துக் கொடுப்பது அதிகாரிகளின் கடமை அல்லவா? மட்டக்களப்பு வாகரை காயான்கேணி கிராமத்தில் சேதமடைந்த நிலையில் காணப்படும் வீடுகளை உரிய முறையில் அமைத்து தருமாறு கிராம மக்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து நியூஸ் ஃபர்ஸ்டின் 2:25 மணித்தியாளர் செய்திகளுடன். வணக்கம்.